நிகிதா வணக்கம். தமிழகத்தில் அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி அமைத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் என்று நேற்றைய அந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாகி இருக்கின்ற நிலையில், அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாக இருக்கும் நிலையில், அது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். அது தொடர்பான அவருடைய அந்த விமர்சனத்தில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஊழல் கூட்டணி தான் என்றும், மீண்டும் இவர்கள் ஊழல் கூட்டணி என்பது அமைத்திருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பல முறை தொடர்ந்து கூறி வந்தோம், அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இருக்கின்றது, பாஜகவுடனான கூட்டணி முறிவு என்று அதிமுக கூறுவது என்பது முற்றிலுமாக பொய் என்று தெரிவித்து வந்தோம். தற்போது அது நிரூபணமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவாக இந்த இரண்டு ரெய்டுகளுக்கு பயந்தே அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். மிக முக்கியமாக தொடர் தோல்விக்கான கூட்டணி தான் அவர்கள் கூட்டணி என்பது தொடர் தோல்வி கூட்டணி என்றும், அந்த ஊழல் நிறைந்த கூட்டணி என்பது மீண்டும் அமைந்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று தமிழகத்துக்கு எதிராக பல்வேறு திட்டங்களை பாஜக செயல்படுத்தி வருகின்ற நிலையில், அது தொடர்பாக குறிப்பாக நீட் தேர்வு, இடஒதுக்கீடு, குறிப்பாக அந்த டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய தொகுதி மறுவரை உள்ளிட்ட மும்மொழி கொள்கை திணிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் அது தொடர்பாக ஏதேனும் இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இடம்பெறுமா என்ற கேள்வியும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்பியிருக்கின்றார். ஏற்கனவே தொடர்ந்து அதிமுக பாஜக கொண்டு வரக்கூடிய தமிழகத்திற்கு எதிரான பல்வேறு திட்டங்கள், மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய தமிழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை எதிர்ப்பதாக கூறி வரும் நிலையில், வக்ஃபு வாரிய திருத்த மசோதா அது சட்டமாக இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு அதிமுக எதிர்ப்பு என்று தெரிவித்து வந்தார்கள். ஆனால் அது தொடர்பாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அவர்கள் நடத்தவில்லை என்றும், நேற்றைய அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது கூட இது தொடர்பாக எந்த கேள்விக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்கவில்லை. அதே போன்று எடப்பாடி பழனிசாமியும் இது தொடர்பாக எதுவும் பேசவில்லை என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். அதிமுகவை மிரட்டி பாஜக பணி வைத்திருக்கிறார்கள் என்றும், ரெய்டுக்கு பயந்தே அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறது என்றும், அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு ஊழல் கூட்டணி என்றும், அந்த ஊழல் கூட்டணி தற்போது மீண்டும் அமைந்திருக்கிறது என்றும், தொடர் தோல்விகளை கொடுத்தவர் தான் இந்த பாஜக அதிமுக கூட்டணி என்றும், அதன் தொடர்ச்சியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் அதே தோல்வி என்பது தொடரும் அதிமுக பாஜக கூட்டணி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை முற்றிலுமாக சீரழிக்க நினைக்கிறது பாஜக தலைமை என்றும், அதற்கு அதிமுக உடன்பட்டு செயல்படுவது என்பது மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த விமர்சனத்தில் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தமிழகம் தற்போது சந்தித்து வரக்கூடிய பல்வேறு இன்னல்கள், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த நீட் தேர்வாக இருக்கட்டும், அதே போன்று மும்மொழி கொள்கை, நிதி கொடுக்க மறுப்பது, டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய தொகுதி மறுவரை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் எதிர்கொண்டு வருகின்ற நிலையில் அதை பற்றி எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்றும், அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கும் நிலையில் அது தொடர்பாக எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை, அது குறித்தான எந்த அறிவிப்பும் அவர்கள் தெரிவிக்கவில்லை என்றும், இது போன்ற நடவடிக்கைகள், நீட், இந்தி மொழி மும்மொழி கொள்கை திணிப்பு, அதே போன்று டீலிமிட்டேஷன், இது தொடர்பாக எந்த ஒரு செயல் திட்டங்கள், அதாவது குறைந்தபட்ச செயல் திட்டமாவது இடம்பெறுமா என்ற கேள்வியும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்பினார். ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஊழல் கூட்டணி, தொடர் தோல்விகளை சந்தித்த கூட்டணி, அந்த கூட்டணி மீண்டும் அமைந்திருக்கிறது என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நிகிதா.